இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கீழே இருக்க 3 பெஸ்ட்டான ஃபோன் தான் சொல்ல போறேன். உங்களுக்கு 5 ஃபோனை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண போறதுல வெறும் 3 ஃபோன். 3 ஃபோன் நான் சூஸ் பண்ண பெஸ்ட் ஃபோன். உங்களுக்கு டிஸ்ப்ளே, ப்ராசஸர், கேமரா, பேட்டரி எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம லிஸ்ட் தேர்ட் பிளேஸ் இருக்க ஃபோன் என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M35. இந்த ஃபோனுக்கு நான் தேர்ட் பிளேஸ் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, டிஸ்ப்ளே எல்லாமே பெஸ்ட்டா இருக்கு. பட் ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரி வாங்க இந்த ஃபோன் ஸ்பெக்ஸை பார்க்கலாம். Samsung Galaxy M35 டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஸ்ப்ளே ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்கும். பட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனால் சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. சரி டிஸ்ப்ளே கிளாரிட்டின்னு பார்க்கும்போது பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த Samsung Galaxy M35 வந்து பார்த்தீங்கன்னா Exynos 1380 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Samsung Galaxy M35 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சல் சும்மா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாம்சங் நல்லா இருக்கும். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி Samsung Galaxy M35 வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 25 வாட் சப்போர்ட் தான் இருக்கு. அது பாக்ஸ்ல கொடுக்கணும்னா நீங்க தனியாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபி ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தேர்ட் பிளேஸ் கொடுக்கும். நம்ம செகண்ட் பிளேஸ் போன என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா Poco M7 Pro. உங்களுக்கு டிஸ்ப்ளே, ப்ராசஸர், பேட்டரி எல்லாமே பெஸ்டா இருக்கு. சார்ஜரும் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இந்த ஃபோன் ஸ்பெக்ஸை பார்க்கலாம். Poco M7 Pro டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 nits கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்ப்ளே ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ சாம்சங் விட பெட்டரா இருக்கும். சேம் உங்களுக்கு கேமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பீக் பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த Poco M7 Pro வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7025 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சாம்சங்க்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த Poco M7 Pro வந்து பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமரா ரேட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட சாம்சங் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இதோட கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த Poco M7 Pro வந்து பார்த்தீங்கன்னா 5110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப் பெஸ்ட்டாக இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme Narzo 70 Turbo. இந்த ஃபோனுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன். இந்த ஃபோன் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சில் இருக்கும். வாங்க இந்த ஃபோன் ஸ்பெக்ஸை பார்க்கலாம். Narzo 70 Turbo டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 nits கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே ரேட் எப்படி கேட்டிங்கன்னா டிஸ்ப்ளே ரேட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். Narzo 70 Turbo வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7300% கொடுத்துருக்காங்க. இது வந்து 4nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸ் பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்து 2 ஃபோனோட பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Narzo 70 Turbo வந்து பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியர் ஃபேசிங் கேமரா அல்ட்ரா வைட் கேமரா வரதில்ல. பட் கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே இருக்கும். பட் நான் பார்த்த 3 ஃபோனில் கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக சாம்சங் வாங்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Narzo 70 Turbo வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி பேக்கப், சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா 15,000 கீழே இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட் ஃபோன். நீங்கள் என்ன ஃபோன் வாங்குவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.